வணக்கம் நண்பர்களே. இணையதளத்தின் பயன்பாடுகள் குறித்த மற்றும் ஒரு பயனுள்ள காணொளி பதிவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இணையதள பயனீட்டாளர்களின் எண்ணிக்கை வெகு விரைவாக உயர்ந்து வரும் இந்த கால சூழ்நிலையில் இணையதளம் என்பது எல்லா நிறுவனங்களுக்கும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. இணையதளத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இந்த பயனுள்ள காணொளி பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு நிறுவனமும் அதனுடைய சேவைகளை தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு 24 மணி நேரமும் தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த இணையதளத்தின் மூலியமாக பெறாங்க. மேலும் அந்த நிறுவனத்தினுடைய தொலைபேசி எண்களையும் இமெயில் முகவரிகளையும் இணையதளத்தில் கொடுக்க முடியும். அப்படின்றதுனால எளிதில் வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இணையதளம் உருவாக்கி கொடுக்கிறது. இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியிலையோ ரேடியோலையோ பேப்பர்லையோ விளம்பரம் கொடுத்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக இந்த நாடு முழுவதும் சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பை மட்டும்தான் பெறும். ஆனால் இந்த இணையதளம்ன்றது இந்த உலகத்தில் உள்ள எந்த மூலை முடுக்கு வேணாலும் சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வச்சிருக்கிறது தான் இதோட பெரிய ஸ்ட்ரென்த். அடுத்ததாக கூகுள் மேப்பினோட உதவியோட அந்த நிறுவனம் எங்கள் இடத்தை மிக துல்லியமாக அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்ல முடியும். அடுத்ததாக ஒவ்வொரு கம்பெனியும் அதனோட சேவைகளை மிக தெளிவாக இங்கே பட்டியலிட முடியும். அடுத்ததாக ஒரு பொருளினுடைய மதிப்பு அல்லது அந்த நிறுவனத்தின் குறை நிறைகளை கஸ்டமர் ஃபீட்பேக் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த இணையதளம் நமக்கு உருவாக்கி கொடுக்குது. இப்படி இணையதளத்தினுடைய பயன்பாடுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக வேகமாக மாறிக்கிட்டு வர்ற மேலும் போட்டிகள் நிறைய நிறைஞ்ச இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு சொல்கிற டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதனுடைய ரீச் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் இந்த இணையதள பயனீட்டாளர்கள் வெகு விரைவாக அதிகரிச்சுட்டே வர்றாங்க. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய வியாபாரத்தன்மையும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில் ரொம்ப எளிமையாக வெற்றி பெற முடியும். சரி நண்பர்களே, இந்த காணொளி பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் ஒரு இணையதளத்தை எவ்வாறு பதிவு செய்வது, இணையதளத்தை ஆரம்பிப்பதற்கான முக்கிய கூறுகள் பற்றிய அடுத்த காணொளி பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.